இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பள்ளியில் மதுபான விருந்து கல்வி சித்தாந்தத்திற்கு முரணானது. கடந்த மாதம் 27ஆம் தேதி பேராக் ஈப்போவில் உள்ள பள்ளி ஒன்றில் மதுபான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து கருத்துரைத்த பிரதமர் அச்செயல் நாட்டின் கல்வி சித்தாந்தம் மற்றும் மதிப்புகளுக்கு முரணானது என்று சாடினார். பள்ளி நேரத்திற்கு அப்பாற்பட்டு வெளித்தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் மாணவர்களை முன்னேற்றும் கல்வி நிறுவனத்தின் கௌரவத்தையும் சூழலையும் பாதுகாக்கும் கொள்கைகளையும் மீறுவதாக அவர் கடிந்து கொண்டுள்ளார். பள்ளி நேரத்திற்கு பிறகு பள்ளி சூழல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை விதிகள் மீறும் நடவடிக்கைகளுக்கு பள்ளி மண்டபத்தை பயன்படுத்தக்கூடாது. அது பொதுவில் வாடகைக்கு விடப்பட்டிருந்தாலும் கூட. மது, சூது இது மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதில்லை. எனவே இது நமது சொந்த கல்வி தத்துவத்தின் கருத்தை மீறுகிறது என்று நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது இஸ்லாமிய அல்லாத பள்ளிகளில் நடத்தப்பட்டாலும் மது அல்லது சூதாட்டம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு முரணாவதாக பிரதமர் வலியுறுத்தினார். ஆசியான் மாநாட்டில் இயங்கலை வாயிலாக மோடி கலந்து கொள்வார். இந்தியாவில் தீபாவளி பெருநாள் கொண்டாட்டம் இன்னும் நிறைவடையாத நிலையில் அந்நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் இயங்கலை வாயிலாக பங்கேற்கவிருக்கிறார். மோடியிடமிருந்து தமக்கு கிடைத்த அழைப்பில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டதாக பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வியூக அடிப்படையில் மற்றும் விரிவான மட்டத்திற்கு வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் தாமும் மோடியும் கலந்து ஆலோசித்திருந்ததாக தமது முகநூல் பக்கத்தில் பிரதமர் கூறியிருந்தார். அதே வேளையில் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதினும் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக அந்நாட்டின் துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் கலந்து கொள்வார் என நதஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஆசியான் மாநாடு 10,170 போலீஸ் உறுப்பினர்கள் பணிபுரிவர். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு சுமூகமாக நடைபெறுவதற்காக அரசு மலேசிய போலீஸ் படை பல்வேறு துறைகள் மற்றும் பிரிவுகளை சேர்ந்த மொத்தம் 10,170 போலீஸ் உறுப்பினர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் மற்றும் விருந்தினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் மிக உயரிய நிலையில் இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு நேற்று காலை தலைநகரை சுற்றி நடைபெற்ற ஒத்திகையை கண்ணோட்டமிட்ட டத்தோஸ்ரீ முகமது காலிட் அரசு மலேசிய போலீஸ் படையின் சிறப்பு நடவடிக்கை பிரிவு பல குழுக்களை உள்ளடக்கி இருப்பதாக கூறினார். பெட்ரோனஸ் இரட்டை கோபுரங்கள், புத்ரஜயா, கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் பிரதிநிதிகளின் தங்கும் விடுதிகள் இப்பாதுகாப்பு நடவடிக்கையில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் பிறம்படி மறுபரிசீலனை வேண்டும். மாணவர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையாக பள்ளிகளில் பிறம்படியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். எனினும் அந்த பிறம்படி தவறான முறையிலும் மாணவர்களை துன்புறுத்தும் வகையிலும் இல்லாமல் கடுமையான மற்றும் தெளிவான கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகளோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். பிரம்பின் பயன்பாடு குறித்த எனது தனிப்பட்ட கருத்தில் நான் குரல் கொடுத்தேன். திருப்பி வர வேண்டும், ஆனால் பாதுகாப்பான வழியில், பொதுவில் அல்ல. பிரம்பு கையில் இருக்கலாம், முழுமையான தளர்வுகள் அல்ல. நான் ஆசிரியராக பணியாற்றியுள்ளேன். பல மாணவர்கள் பிரம்பால் அடிக்கப்படுவதை நான் நினைவு கூறுகின்றேன். கையில் அது வேண்டும், ஆனால் நிச்சயமாக வெளிப்படையான துன்புறுத்தலாக இருக்கக்கூடாது என்றார் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பிரம்படி என்பது துன்புறுத்தல் என தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க அதிகபட்ச எண்ணிக்கையிலான அடிகள் மற்றும் அவற்றை செயல்படுத்த அனுமதிக்கப்படும் ஆசிரியர்கள் போன்ற புதிய வழிகாட்டுதல்கள் அவசியம் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரம் இன்னும் கல்வி அமைச்சின் கண்காணிப்பில் இருந்தாலும் எந்தவொரு முடிவும் எடுப்பதற்கு முன்னதாக சுஹாகாம் எனப்படும் மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகளின் கருத்துகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநா உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீனத்திற்கு செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். காசாவில் உள்ள ஐநாவின் உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீன பகுதிக்கு சென்று மனிதாபிமான உதவிகளை வழங்க இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்று அனைத்துலக நீதிமன்றம் ICJ தீர்ப்பளித்தது. காசாவிற்கு முக்கிய உதவி வழங்கும் நிறுவனம் அங்கு செயல்படுவதை இஸ்ரேல் தடை செய்ததை அடுத்து ஹேகை தளமாக கொண்ட நீதிமன்றம் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் சட்டப்பூர்வ பொறுப்பை தீர்மானிக்குமாறு ஐநா கேட்டுக் கொண்டிருந்தது.
பொதுமக்களுக்கு அவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய இஸ்ரேல் தவறியதை நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இதன் பொருட்டு இஸ்ரேல் அனைத்துலக சட்டத்தின் கீழான தன் கடமைகளை பின்பற்றவில்லை என்று தெளிவாக கருதப்படுகிறது. மேலும் பொதுமக்களை வலியுறுத்தி இடம்பெயர்தல் செய்யும் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளதும் நீதிமன்றம் கண்டுபிடித்துள்ளது என்றார் போல் ரெக்லர். ஆசியான் 47 உச்சநிலை தயார்நிலை பணிகளில் வெளியுறவு அமைச்சர் திருப்தி. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் மேற்கொண்டுள்ள தயாரிப்பு பணிகளில் திருப்தி அடைவதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. நேற்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட தயார்நிலை பணிகளை பார்வையிட்ட போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் அதனை தெரிவித்தார். இதுவரை 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை நடத்துவதற்கான இட தயாரிப்பு பணிகளில் நான் மிகவும் திருப்தி அடைந்துள்ளேன். நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வசதிகள் மூலம் இந்த மாநாட்டிற்கான செயல்பாடுகள் சீராக நடைபெறும் என்று நம்புகிறேன். அதாவது முந்தைய 46வது உச்சநிலை மாநாட்டை சிறப்பாக நிர்வகித்தது போல என்று டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். அமைச்சர் கூட்டங்கள் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாநாட்டிற்கு முன்னதாக நடைபெறும் வேளையில் ஆசியான் தலைவர்களை உள்ளடக்கிய மாநாடு அக்டோபர் 26 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். ஆசியான் 47 மாநாடு காலகட்டம் முழுவதும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க போலீஸ் அறிவுறுத்து. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்புடைய இதர உச்சநிலை மாநாடுகள் நடைபெறும் காலகட்டம் முழுவதும் பொதுமக்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குமாறு அரசு மலேசிய போலீஸ் படை PDRM வலியுறுத்தியுள்ளது. தேசிய அளவிலான பாதுகாப்பு தொடர்ந்து பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும், பொறுப்பான அணுகுமுறையை மலேசியர்கள் பின்பற்றவும், சமூகத்தினரிடையே நல்லிணக்கம், ஒழுங்கு மற்றும் மரியாதையை பேணுவதற்கும் PDRM ஏற்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு அனைத்து தரப்பினரும் சட்டத்திற்கு எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதோடு பொது ஒழுங்கை பாதிக்கக்கூடிய எந்தவொரு செயலையும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் சினமூட்டும் வகையிலான எவ்வித செயல்களிலோ அல்லது உறுதி செய்யப்படாத தகவல்களை பரப்பி குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையின் வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டார். ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் காலகட்டம் முழுவதும் தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆரம்பகால உளவுத்துறை தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் குறிப்பிட்ட வியூக இடங்களில் சிறப்பு படைகளை நிறுத்துதல் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை PDRM முன்னெடுத்துள்ளது. புதின் உடனான சந்திப்பை ரத்து செய்தார் ட்ரம்ப். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடனான சந்திப்பை தாம் ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அவ்விரு அதிபர்களுக்கும் இடையிலான தொலைபேசி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஹங்கேரியின் பியூடாபெஸ்டில் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். நாங்கள் புதின் உடனான சந்திப்பை ரத்து செய்தோம். அச்சந்திப்பு எனக்கு தகுந்ததாக தோன்றவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய நிலை கிடைக்கப் போவதில்லை என்று உணர்ந்தேன். அதனால் அச்சந்திப்பை ரத்து செய்தேன். ஆனால் எதிர்காலத்தில் அது நிச்சயமாக நிறைவேறும். அடுத்த வாரம் நாங்கள் கூறிய இடங்களில் உங்களில் பலருடன் இருப்போம். அதன் பிறகு மீண்டும் வாஷிங்டனுக்கு திரும்புவோம் என்றார் ட்ரம்ப்.